எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு சாரி. ஏன்னா நான் வந்து ஃபுட்லாக் ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரோமோ போட்டிருந்தேன். அந்த ப்ரோமோ வந்து போட்டேன், ஒரே ஃபன்னாக இருந்தது, நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. என்னால் வந்து ஃபுல் வீடியோ போட முடியல, ஏன்னா ஃபுட்டேஜ் எல்லாமே டிலேட் ஆகிடுச்சு. அதேமாரி ஃபன்னான வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டினியூவாக நம்ம சேனலில் டைம் இல்லா சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வீடியோ போட போகிறோன்னா, நம்ம வந்து சின்னதுலேருந்து எங்கே இருந்தோம், நம்ம எந்த ஸ்கூல் படித்தோம், நம்ம எங்கே விளையாடணும், எந்த தெருவில் இருந்தோம், நம்மளோட மெமரிஸ் எல்லாத்தையும் நான் வந்து வர வீடியோவில் போட போகிறேன். மறக்காமல் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம ஏரியாவை பற்றி வீடியோவாக எடுத்து போடலாம். அதில் எல்லாருமே ஹாப்பியாக எப்படி இருக்கிறோனோ அதில் காட்டலாம். மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க வீடியோவுக்கு போகலாம். நந்தாக்குள்ளா நான் எங்கேருந்து வரேன் பார்த்தா, நான் புளியாந்தோப்புலேருந்து தான் நான் வரேன். எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தேன்னா, நான் எங்கள் ஏரியா பற்றி நான் எடுத்து சொல்லலான்னு வரேன். இப்போ எங்கள் ஏரியா வந்து யாரும் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோன்னா கூட நாங்கள் ஜாலியாக வந்து என் கஷ்டத்தை வெளியெல்லாம் காட்டிக்கல யாருக்கிட்டையும். பார்த்தீங்களாங்க, அவங்க எவ்வளோ தான் கஷ்டம் உள்ளே இருந்தாலும் சரி, வெளியே ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க. இதேமாரி இவ்வளோ கஷ்டத்தை உள்ளே வச்சுட்டு வெளியே சிரிக்கிறவங்க தாங்க மனுஷனு. இவ்வளோ அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க ஜாலியாக இருக்கிறது அவங்களோட பெரிய வேலைங்க. ஜாலியாக தான் சுற்றுறோம். நாங்கள் எப்படி இருந்தாலும் என்ஜாய் தான் பண்ணுறோம். எங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக எடுக்கிறோம், நீங்கள் பாருங்கள். எங்கள் வந்து யூடியூப்பில் வர எங்களுக்கு இந்த தம்பி தான் போடுறதில்ல. எங்கள் யூடியூப் பேர் வந்து டைம் இல்லை. பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா இவன் தெருவுலலாம் போகிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த தெருவு தான் நாங்கள் சின்னதுலேருந்தே ஓடி விளையாடி வந்த இடம். இதெல்லாம் மறக்க முடியுமாங்க? சரி வாங்க, இன்னும் உள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இதுதான் வந்து நம்மளோட ஏரியா. ரொம்ப பெரிய ஏரியாலாம் கிடையாது. இது வந்து நம்மளோட சின்ன ஏரியா தான். ஸ்லிம் ஏரியாவில் தான் நான் இருந்தேன், புளியாந்தோப்பு காந்தி நகரில் தான். இந்த ஏரியாவில் வந்து எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் சரி, அந்த கஷ்டத்தையே வந்து நாங்கள் லைஃப்பில் என்ஜாய் பண்ணி நாங்கள் இத்தனை நாள் நாங்கள் கடந்து வந்துக்கிறதே பெரிய விஷயம்.